ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் அனைவரும் எதிர்பார்த்தபடி இன்றைய தினம் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தில் பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற வர்சாய் அரண்மனையில் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அளித்த சிறப்பு இரவு விருந்தில் பங்கேற்பதற்காக சென்ற ட்ரம்ப் அந்த விருந்தில் பங்கேற்பதற்கு சற்று முன்பாக இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். ஆரம்பத்தில் இந்த ஈரான் விவகாரமாக இருக்கலாம், பலஸ்தீன விவகாரமாக இருக்கலாம், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை தெரிவித்த நாடு பிரான்ஸ். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் படுகொலை செய்வதாக தெரிவித்து தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் குரல் எழுப்பியதாக இருக்கலாம், ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் ஆரம்பித்த போரில் அமெரிக்கா ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்து பல விடயங்களில் பிரான்சும் அமெரிக்காவும் மோதியிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பிரான்சினுடைய ஜனாதிபதி மேக்ரோன் அவர்களை தனிப்பட்ட ரீதியாக அவரையும் அவருடைய மனைவியையும் குற்றம் சாட்டும் அளவுக்கு ட்ரம்ப் மிக கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருந்தார். ஆனால் காலம் எவ்வளவு விசித்திரமானது. இந்த பாலஸ்தீன் விவகாரத்தில், ஈரான் விவகாரத்தில் பிரான்சுடன் மிக கடுமையாக மோதிக்கொண்ட ட்ரம்ப் இறுதியில் பிரான்சில் வைத்தே வர்சாய் அரண்மனையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார். அவர் கையெழுத்திடும் பொழுது பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் கைகை தட்டி வரவேற்றிருப்பதுடன் அங்கிருந்த G7 உச்சி மாநாட்டுக்காக ஒன்று கூடியிருந்த தலைவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பிரிட்டனுடைய அதிபர் ஸ்டார்மர், ஜெர்மனியினுடைய அதிபர், இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜோ மெலோனி உட்பட பலரும் தங்களுடைய வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். ட்ரம்ப் கையெழுத்திட்ட பின்னர் உலகம் ஒரு அமைதியை நோக்கி செல்வதாகவும் மிகப்பெரிய அளவில் தான் சிரமங்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தத்திற்கு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இவர் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட பின்னர் அந்த ஒப்பந்த நகலை நேரடியாக பாதுகாப்புத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவிடம் ஒப்படைக்கின்றார். மார்க்கோ ரூபியோ மக்களுக்கு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக முக்கியமான ஒரு வரலாற்று தருணம் இது என்று பெருமிதத்துடன் கூறியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தினுடைய நகல், அவர் கையெழுத்திட்ட வீடியோ பதிவுகளை வெள்ளை மாளிகை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஈரானினுடைய அதிபர் மசூத் பெஷாஷ்கியானும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் கையெழுத்திட்ட காட்சி பதிவுகள் அடங்கிய நகலை ட்விட்டர் பதிவு மூலம் வெளியிட்டிருக்கின்றார். எனவே அமெரிக்காவில் ட்ரம்பும் ஈரானில் மசூத் பெஷாஷ்கியானும் இதில் கையொப்பமிட்டு இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் 60 நாட்களுக்கு இந்த ஒப்பந்தம் நீடிக்கும் சூழ்நிலையில் இந்த 60 நாட்களுக்குள் இதில் பேசப்படாத ஏனைய பல பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட்டு இது ஒரு மிக இறுக்கமான அல்லது ஒரு மிக ஆரோக்கியமான ஒரு ஒப்பந்தமாக மாற்றப்படும் என்பதுதான் இரண்டு தரப்பிலும் கூறப்படும் கருத்து. இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவின் தோல்வியினுடைய அதிகாரபூர்வ பதிவென்று டெஹ்ரான் குறிப்பிட்டிருக்கின்றது. அதில் பல உண்மைகளும் இருக்கின்றது. நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம். அமெரிக்கா இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது என்ன விடயங்களை எல்லாம் கூறினார்களோ அவற்றில் ஒன்றை கூட சாதிக்க முடியாமல் ஈரானிடம் மண்டியிட்டு ஒப்பந்தம் செய்து ஐயோ எங்களை விட்டு விடுங்கள் என்பதைப் போல வெளியேறியிருக்கின்றார்கள். இதில் ஈரான் மீதான தடைகளை முற்றாக நீக்குதல், ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் நிதிகளை விடுவித்தல், ஈரானின் பொருளாதார மறுகட்டமைப்புக்கான ஆதரவாக $300 பில்லியன் அமெரிக்காவும் அவர்களுடைய நட்பு நாடுகளும் வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு கொடுக்க போகின்றார்கள் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயம். இதை அமெரிக்காவும் ட்ரம்பும் மார்க்கோ ரூபியோவும் மறுத்தாலும் கூட வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட இந்த போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட சீதங்களை மறு கட்டுமானம் செய்வதற்காக $300 பில்லியன் நினைத்து பாருங்கள். ஈரான் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லப்போகின்றது. $300 பில்லியன் அமெரிக்காவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் வளைகுடா நாடுகளும் கொடுக்க போகின்றார்கள் என்ற விடயம்தான் இங்கு மிக மிக முக்கியமான விடயம். இந்த நிதியின் மூலம் ஈரான் இழந்து போன, சேதப்படுத்தப்பட்ட, அளிக்கப்பட்ட கட்டமைப்புகளை மிக பிரம்மாண்டமாக மீள கட்டியமைக்கப் போகின்றார்கள் என்ற விடயம் தெளிவாக தெரிகின்றது. ஈரான் முழுவதும் மக்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஈரானிய அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்தை சமரசத்தின் மூலம் அல்லாமல் எங்களுடைய மக்களின் தியாகத்தின் மூலம், எங்கள் IRGC இராணுவத்தின் அழுத்தத்தின் மூலம் அடையப்பட்ட ஒரு ராயதந்திர வெற்றி என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக 100% உண்மை. ஏனெனில் அமெரிக்கா ஈரானை நல்லெண்ண அடிப்படையில் ஈரான் பிழைத்து கொள்ள வேண்டும், ஈரான் முன்னேற வேண்டும், ஈரான் மக்கள் இறந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலோ நல்லெண்ண அடிப்படையிலோ இந்த ஒப்பந்தத்திற்கு வரவில்லை. அமெரிக்காவினுடைய நூற்றுக்கணக்கான விமானங்கள், இஸ்ரேலினுடைய நூற்றுக்கணக்கான விமானங்கள், விமானந்தாங்கி கப்பல்கள்
அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அத்தனை இராணுவ திறன்களையும் அத்தனை இராணுவ ஆயுதங்களையும் போர்க்களத்தில் பயன்படுத்திய பின்னர் ஈரானை தோற்கடிக்க முடியாமல் இராணுவ ரீதியிலான கப்பல்களில் தாக்கினார்கள், விமானங்களை கொண்டு தாக்கினார்கள், டோமஹக் ஏவுகணைகளை வைத்து தாக்கினார்கள். உள்ளே இஸ்ரேலினுடைய உளவாளிகள் சிஏன் உளவாளிகளை பயன்படுத்தி தளபதிகளையும் அரசியல் தலைவர்களையும் படுகொலை செய்தார்கள். நாட்டுக்குள்ளேயே கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றார்கள். எதுவுமே சரிவராத கட்டத்தில் ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காக ஈரானிய கப்பல்கள் வெளியே சென்று ஏற்றுமதி செய்ய முடியாதவாறு ஈரான் துறைமுகங்கள் மீது முற்றுகை விதித்தார்கள். இவையுமே எடுபடவில்லை. அல்லது இவற்றையெல்லாம் ஈரான் தாங்கிக் கொண்டு மன உறுதியுடன் தைரியமாக இருந்திருக்கின்றார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், இராணுவ நெருக்கடியாக இருக்கலாம், வளைகுடா நாடுகள் கொடுத்த நெருக்கடியாக இருக்கலாம், அத்தனையும் தனியாக நின்று ஈரான் சமாளித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அசையாத மன உறுதியும் தைரியமும் ஓர்மமும் மிகப்பெரிய வழிகளை ஈரான் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக தாங்கிக் கொண்ட அந்த மக்களின் உடைய தியாகமும் தான் இன்று ஈரான் குறித்து உலகம் முழுவதையும் பேச வைத்திருக்கின்றது. அமெரிக்கா மட்டுமல்ல, மேற்குலகம் மட்டும் உலகம் முழுவதும் இன்று ஈரான் குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய வெற்றி ஈரானுக்கு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறுதி வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், தங்களுக்கு முன்பாகவே அளிக்க வேண்டும், அல்லது இன்னொரு நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கை மறுதளிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதாவது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று ஈரானினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் 14 அம்ச கோரிக்கைகள் முக்கியமாக சொல்லப்படுகின்றது. இதில் சில கோரிக்கைகள் இரண்டு தரப்பிலும் வெளியிடப்படவில்லை. அதில் ஒரு சிறிய சூட்சுமம் இருக்கின்றது. முக்கியமாக ஈரான் மீதான தடைகளை நீக்குதல், போர் நிறுத்தத்தை நீட்டித்தல் 60 நாட்களின் பின்னர், கார்முஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறத்தல், டெஹ்ரான் மீதான தடைகளை நீக்குதல், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாட்டில் வைத்திருக்க அனுமதிப்பது, சர்வதேச அணுசக்தி முகமையை ஈரான் உள்ளே சொல்ல அனுமதிப்பது என பல விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் இதில் பல சரத்துக்கள் ஈரானுக்குத்தான் ஆதரவாக இருக்கின்றன என அமெரிக்க இஸ்ரேலிய ஊடகங்கள் புலம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது ட்ரம்ப் ஈரானுக்கு அடிபணிந்து சென்றிருக்கின்றார், ஈரானிடம் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார். ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் தான் ஒரு அமைதியை ஏற்படுத்தியதாக ட்ரம்ப் விலகி கொண்டாலும் தோல்வியை ஒப்பந்தம் மூலமாக உறுதிப்படுத்துகின்றார் என அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர்கள் இன்று ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஈரானின் மறுசீரமைப்புக்கான $300 பில்லியன் இந்திய மதிப்பில் 28 லட்சம் கோடி ரூபாய் ஈரானுக்குள் முதலீடு செய்வதற்கு பலர் முன்வந்திருப்பதாக அக்சியோஸ் பத்திரிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க அரசு என்பதற்கப்பால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், பிரான்சில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், புலம்பெயர் மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் ஈரானில் இனி தங்களுடைய முதலீட்டை செய்ய போகின்றார்கள். மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கப் போகின்றார்கள். ஈரானோடு அவர்கள் இணையப் போகின்றார்கள் என்ற விடயம்தான் தற்போது இஸ்ரேலுக்கும் ஏனைய அரபுக்களுக்கும் வயிற்றில் புளியை கிடைத்திருக்கும். ஈரானை தனிமைப்படுத்தி அனைத்து அரபு நாடுகளிலிருந்தும் பிரித்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து ஈரானை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் இன்று ஈரானை நோக்கி அத்தனை முதலீடுகளும் ஈர்க்கப்படும் அளவுக்கு அல்லது செல்லும் அளவுக்கு ஈரானிடம் ஒப்பந்தம் செய்வதற்கு மறைமுகமாக நானா நீயா என்று மத்திய கிழக்கு நாடுகள், அது சவுதியாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்தும் அளவுக்கு நிலைமை மாற்றமடைந்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனித்து நின்று ஈரான் சாதித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய நாளிதழ் என்று நாளிதழ் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எழுதுகின்றார்கள். இந்த ஒப்பந்தம் ஊடாக இஸ்ரேல் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. இஸ்ரேல் குறித்து ஒரு வசனம் கூட அங்கு குறிப்பிடப்படவில்லை. இஸ்ரேலுக்குள் தாக்குதலை நடத்தக்கூடிய இயக்கங்கள் பலஸ்தீன இயக்கமாக இருக்கலாம், ஹெஸ்புல்லாவாக இருக்கலாம், அவர்களை முடக்குவது குறித்து எந்த ஒரு சரத்தும் அங்கே சொல்லப்படவில்லை. இஸ்ரேலையே இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்காமல் அவமானப்படுத்தி எங்களை கணக்கில் எடுக்காமல் விட்டிருப்பதன் மூலமாக நெதன்யாகு இஸ்ரேலை அடமானம் வைத்திருக்கின்றார். ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினால் கூட தடுக்க முடியாத ஒரு உலகம் முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக
ஸ்டேலை நெதன்யாகு மாற்றியிருக்கின்றார். நெதன்யாகுவினுடைய முட்டாள்தனமான பொறுப்பற்ற தலைமைத்துவம்தான் இன்று அமெரிக்கா ஸ்டேலை கைவிட்டு ஈரானுடன் கைகுலுக்குவதற்கு காரணம் என ஸ்டேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களையும் இன்றைய தினம் முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நெதன்யாகுவுக்கு எதிராக ஸ்டேல் திரும்பி இருக்கின்றது. ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் நெதன்யாகுவுக்கு எதிராக திரும்பிவிட்டார். G7 மாநாட்டில் அவர் கொடுத்த கருத்துக்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு நெதன்யாகு குறித்து காட்டமாகவே அமைந்திருக்கின்றன. அதில் ஒரு விடயம் சொல்கின்றார். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர், ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்தவர் இருந்தால் ஒட்டுமொத்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இவர்கள் தகர்த்தெறிகின்றார்கள். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 60 முதல் 100, 200 லெபனான் குடிமக்கள் இருக்கின்றார்கள். அதை யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒட்டுமொத்த அடுக்குமாடி குடியிருப்பையும் தகர்த்து தரைமட்டமாக்குகின்றார்கள் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டுகின்றார். அதாவது இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையை செய்கின்றார்கள். எவ்வாறு குண்டுகளை வைத்து பயங்கரவாதிகள் சிவிலியன் கட்டமைப்புகளை தகர்த்தெறிவார்கள், ஒரு ஹிஸ்புல்லா இயக்க போராளிக்காக, ஒரு ஹிஸ்புல்லா இயக்க உறுப்பினருக்காக ஒட்டுமொத்த லெபனான் அடுக்குமாடி குடியிருப்புகளை தகர்த்தெறிகின்றார்கள் என ஈரான் கூறவில்லை, லெபனான் கூறவில்லை, ஹிஸ்புல்லா கூறவில்லை, அல் ஜசீரா கூறவில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக அனைத்து நாடுகளுக்கு முன்பாகவும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே ஸ்டேலின் உடைய தனிமைப்படுத்தல் என்பது ஸ்டேலுக்கு ஒரே ஒரு ஆதரவாக அமெரிக்கா இருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் ஆதரவையும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றது. இஸ்ரேல் முழுவதும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்குள் மாபெரும் பிரச்சனை வேறொரு முனையில் முளைத்திருக்கின்றது. அதாவது கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது மத சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இராணுவ சேவைக்கு செல்வதில்லை. ஆனால் பலஸ்தீன் ஹமாஸ் இயக்கத்துடனும் ஹெஸ்புல்லா இயக்கத்துடனும் ஒரு போர் ஆரம்பித்த போது மிகப்பெரிய அளவில் இராணுவத்தினரின் எண்ணிக்கையில் இஸ்ரேலுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இராணுவத்தினர் போதாமல், அதாவது காயமடைந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள், படையணிகளிலிருந்து தப்பியோடியவர்கள் என்று களமுனையில் இராணுவம் போதாதொரு சூழ்நிலையில் யாருக்கும் விலக்கு கிடையாது, அனைவரும் இராணுவ சேவையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய உத்தரவை பிறப்பித்தார்கள். ஆனால் நீண்ட பல வருடங்களாகவே இந்த மத சேவைக்கேற்றப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை அவ்வப்போது நடத்தினார்கள். அது பல வேளை மிகப்பெரிய மோதலாக மாறியிருந்தது. இந்த சூழ்நிலையில் கட்டாய இராணுவ சேவையில் பிடித்து செல்லப்பட்ட 3 ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இராணுவ முகாமை விட்டு ஜெருசலேமில் தப்பியோடுகின்றார்கள். இரவை நெருங்கும் வேளையில் இரவு 8 மணி அளவில் இஸ்ரேலினுடைய போலீசாரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் இணைந்து வந்து தப்பியோடிய ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக பிடித்து கொண்டு ஜீப் வண்டியில் ஏற்றி சென்றார்கள். அந்த செய்தி அங்கிருந்த ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அனைவருக்கும் ஜெருசலேம் கடந்து அனைத்து நகரங்களுக்கும் பரவுகின்றது. கரேடிஸ் சமூகத்தை சேர்ந்த ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் கோபமடைந்த யூதர்கள் இஸ்ரேலின் பெய்ட்லிட் இராணுவ சிறைச்சாலையையும் இராணுவ முகாமையும் சூழ்ந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகின்றார்கள். ஒரு கட்டத்தில் இராணுவ முகாமை அடித்து நொறுக்கி கொண்டு அவர்கள் உள்ளே நுழைய முற்பட்ட போது ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கும் அங்கே இருந்த இராணுவத்தினருக்கும் இடையில் மோதல் நடைபெறுகின்றது. இதில் தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகின்றன. இருந்தபோதிலும் ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஒன்றிணைந்ததால் அங்கு காவலுக்கு இருந்த இராணுவத்தினர் வேகமாக வெளியேறுகின்றார்கள். இந்த செய்தி ஏனைய நகரங்களுக்கும், டெல் அவீவ், கைஃபா போன்ற நகரங்களுக்கும் பரவ அங்கும் ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்தமையால் இந்த கட்டாய இராணுவ சேவைக்கு எதிரான யூதர்களினுடைய கோபம் ஒரு கலவரமாக வெடிக்கின்றது. இராணுவ சோதனை சாவடிகள், இராணுவ முகாம் அடித்து நொறுக்கப்படுகின்றது. மிகப்பெரிய அளவில் போலீஸ் படை அனுப்பப்பட்டு பின்னர் அவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு இந்த போராட்டம் அடக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலை கைகழுவி விட்டு விட்டார்கள் அமெரிக்கா என்ற கோபம் இஸ்ரேலியர்கள் மத்தியில் நெதன்யாகுவுக்கு எதிராக திரும்பி இருக்க, கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வெடித்த கலவரமும் நெதன்யாகுவுக்கு பாரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே லஞ்சம், ஊழல், மோசடி, கொலை, கொள்ளை என பல குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருக்கும் இனப்படுகொலையாளி நெதன்யாகு இந்த ஈரான், லெபனான், காசா யுத்தத்தை பயன்படுத்தி நீதிமன்ற தண்டனையிலிருந்தும் வழக்குகளிலிருந்தும் தப்பித்து கொண்டிருந்த நிலையில் தற்போது ஈரான் போர் அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் லெபனான் முனை, காசா முனை உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முடித்து கொள்ளப்பட்டிருப்பதால்
அவன் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை நாட்டுக்குள் எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் யுத்தம் நின்றுவிட்டால் எந்த சாட்டு போக்கும் சொல்லாமல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், வழக்குகள் ஒழுங்காக நடைபெற வேண்டும். எனவே நெதன்யாகுவினுடைய வழக்குகளுக்கு பெருமளவான வழக்குகள் சாட்சிகள் மூலம் ஆதாரங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் என எதிர்த்தரப்பு சட்டவாதிகள் குறிப்பிடுகின்றார்கள். சட்டத்தரணிகள் பகிரங்கமாகவே குறிப்பிடுகின்றார்கள். பல வழக்குகள் ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டவை. அப்படியாக இருந்தால் ஈரான் அமெரிக்க போர் மத்திய கிழக்கிலும் உலகிலும் அமைதியை கொண்டு வரும் நேரத்தில் நெதன்யாகு போன்ற ஒரு மிக கொடூரமான குற்றவாளிக்கு தண்டனையை கொடுத்து சிறைக்குள் தள்ளுமா என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதற்கு ஏற்ற வகையில் தான் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்ட போராட்டங்கள், கலவரங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கோபம் தற்போது காணப்படுகின்றது. அடுத்து என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது, என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறலாம் என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். மீண்டும் இதுபோன்ற இன்னொரு காணொளியில் சந்திப்போம். இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.